தேசிய கல்விக் கொள்கை எனும் பெயரில் நமது பிள்ளைகளின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தடுப்பதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் சென்றார். மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் 44,690 பயனாளிகளுக்கு 387 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். அவர்களுக்கு 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது. சாமானிய மக்களின் சொந்த வீடு எனும் மாபெரும் கனவு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. திருமிகு சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே பெருமை கொள்ளத்தக்க தருணமாய் கலைஞரின் கனவு இல்லம் சாமானிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சூரியகாந்தி மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது. பின்னர் கூட்டத்தில் பேசுகையில் திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டவர், இந்தியாவுக்கு முன்மாதிரியான அரசு திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கை எனும் பெயரில் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தடுப்பதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம், சமாளிச்சுக்கிட்டும் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதையும் தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க. புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க. சமூக நிதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வருவதாக கூறியவர், ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழக மக்களின் முன்னேற்றத்தை தடுப்பதாகவும் விமர்சித்தார். வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம். இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது. அந்த சமூக நிதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது. இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும். மீண்டும் கல்விச்சாலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க. தொடர்ந்து பேசுகையில், பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று பதில் அளித்திருப்பதாக தெரிவித்தவர், கல்வியில் அரசியல் செய்வது யார் என காட்டமாக கேள்வி எழுப்புகிறார். பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார். நான் கேட்கிறேன், கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா? பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றை இன நாடா மாற்ற நினைக்கிறது அரசியல் இல்லையா? ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா? நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.
கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை. அதை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் ஆளுவதுதான் இந்தியாவுக்கான சாபக்கேடு என்று கடுமையாக விமர்சித்தார். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை. அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இந்தியை வளர்ப்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தாய்மொழி தமிழை வளர்க்க தங்களுக்கு தெரியும் என்றும் மத்திய கல்வி அமைச்சருக்கு அவர் பதிலளித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார். மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே, தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும். இந்தி மொழியால தங்களோட தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க, உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும். நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல. ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. தான் இருக்கும் வரை தமிழகத்திற்கு எதிரான எந்த செயல்பாடும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது என்றும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை உடைத்தெறிவோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம், நான் அதுக்கான தடைகளை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது. இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல. தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடைன்னு பழகினவங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம்.